ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா உங்களோட பாப்பாவோட பர்த் ஸ்டோரி சொல்லுங்க, உங்களோட பிரெக்னன்சி ஜேர்னி சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா, பாப்பாவோட பர்த்டேக்கு முன்னாடியே வந்து இதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து கண்டினியூவாக எனக்கு பார்லர் ஒர்க் இருந்ததுனால என்னால் வந்து வீடியோ போட முடியல. ஸோ அதனால இன்னைக்கு கண்டிப்பாக போடணும். நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க டே பை டே. ஸோ இன்னைக்கு போட்டே ஆகணும் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆனது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 ஜனவரியில் தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. நான் அப்போ வந்து காலேஜ் வந்து செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன், செகண்ட் செமஸ்டர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. லவ் மேரேஜ் அப்படின்றதுனால வந்து, அதுவும் நான் ஃபஸ்ட்டு பொண்ணு அப்படின்றதுனால எனக்கு வந்து சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு தான் நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணிட்டோம். ரெண்டு சைட்லேயுமே ஒத்துக்கிட்டு தான் மேரேஜ் பண்ணோம். அண்ட் ஸ்மூத்தாக தான் மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, நான் வந்து ஒரு 10-15 days to 20 days கிட்ட நான் காலேஜுக்கு போகல. ஸோ அதுக்கப்புறமா போக ஆரம்பித்தேன். அண்ட் போகும்போது வந்து எங்கள் ஹெச்ஓடி இருக்காங்க, அவங்க தான் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நீ வந்து படிக்கிற வயசு இது, இல்லை வந்து குழந்தைலாம் தேவையில்லை. ஸோ அதனால நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் 3rd year முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேபி பற்றிலாம் யோசிங்க, இப்போதைக்கு அதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க. அதனால வந்து நானும் வீட்டில் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஹெச்ஓடி சொல்கிறாங்க, நம்ம அந்த மாதிரி கேட்காமலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே என் ஹஸ்பண்டும் சரி ஓகே 1.5 years தானே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே வந்து ஒரு 3 மாதம் போச்சு. 3 மாதம் போச்சு. 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, எங்கள் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் சைடும் அண்ட் என்னோட ரிலேட்டிவ் சைட்லும் எனக்கு நிறைய கேள்விகள், என்ன இன்னும் பாப்பா இல்லையா, என்ன குட் நியூஸ் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள். உங்களுக்கே தெரியும், குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், கண்டிப்பாக கேட்பாங்க இல்லையா, யார் கேட்டாலும் என்ன குட் நியூஸ் என்ன இருக்குது, எந்த விசேஷம் இல்லையா வீட்டில் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா, எங்கள் ரிலேட்டிவ் சைட்லேயும் எங்கள் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் சைட்லேயும் மேரேஜ் ஆகிடுச்சு. அடுத்தவங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆகும்போது அவங்கெல்லாம் கன்சீவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் 1 month 1.5 monthsலே. ஸோ அதே மாதிரி ஒரு 6 months போச்சு. 6 months போயிட்டு அதே மாதிரி எல்லாரும் கன்சீவ் ஆகிட்டாங்க. ஸோ ஒருத்தவங்க கன்சீவ் ஆகும் போது தான் வந்து இன்னும் நமக்கு ஹர்ட் ஆக ஆரம்பிச்சது. ஒரு விஷயமும் நமக்கு நிறைய பேச்சுகள், வார்த்தைகள் எல்லாமே நம்ம தாண்டி தான் வந்தோம். இதுக்கு நடுவில் என்னாச்சு அப்படின்னா வந்து, நான் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து அவ்வளோ ப்ராப்பராக வந்து நம்ம வந்து 1.5 years கழிச்சு தான் குழந்தை பெற்றுக்கலாம், நான் எங்கள் காலேஜில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் எங்கள் மாமா ஆக்சுவலாக வந்து ஒரு 25 days நான் என்னமோ லீவ் போட்டுட்டேன் அந்த செமஸ்டரில். அதாவது செமஸ்டர் கல்யாணம் ஆன அந்த செகண்ட் செமஸ்டரில் ஒரு 25 days லீவ் போட்டேன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எனக்கு வந்து அந்த செகண்ட் செமஸ்டரில், அதாவது செகண்ட் செமஸ்டரில் வந்து ஒரு பேப்பர் கூட எழுத விடாமல் ஃபுல்லாக வந்து கிராஸ் பண்ணி ஹோல்டு அப்படின்னு போட்டாங்க. ஸோ வந்து நான் மொத்தம் வந்து 7 papers. ஸோ 7 papersம் நான் வந்து நெக்ஸ்ட் செமஸ்டரில் தான் எழுதணும் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் வந்து ரொம்பவே பிரேக்கான மூமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நான் வந்து அந்த ப்ரீவியஸ் இந்த ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டார்டிங் வரைக்கும் அந்த 3 செமஸ்டர் அட்டன் பண்ணதில் ஒரு அரியர் கூட கிடையாது. அண்ட் நான் 75% மார்க் பர்சன்டேஜ் எடுத்துருந்தேன். ஸோ இவ்வளோ வந்து எஃபோர்ட் எடுத்து நல்ல பேர் எடுக்கணும், நல்லா படிக்கணும்னு வந்து அண்ட் கரெக்டாக அந்த கல்யாணம் ஆன டைமில் எனக்கு டோட்டல் ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக இது 7 + 7 14 பேப்பர்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் எழுதுகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் போய் ரொம்ப அழுதேன். இந்த மாதிரி நம்ம வந்து பாப்பாவையும் தள்ளி போட்டு எதுலேயுமே இந்த சைடும் வந்து எனக்கு வந்து எங்கள் மேம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் என்னை ஹோல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப கவலைப்பட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க சரி ஓகே அவங்க தான் ஹோல்ட் போட்டாங்களேன்னு நம்ம வந்து பிரச்சனை இல்லை, நம்ம வந்து இப்போ வந்து பேபிக்கு ட்ரை பண்ணலாம், நம்ம ஏன்னா நம்ம சைடும் அவங்க சைடும் கேட்டுகிட்டே இருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் நம்ம பேபிக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. சாரி, நான் வந்து கொஞ்சம் எமோஷன், ஏன்னா எனக்கு அந்த விஷயம்லாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னு, எனக்கு வந்து கரெக்டாக மேரேஜ் ஆன டைம்லேருந்து நெக்ஸ்ட் இயர் கல்யாண நாள் வந்துருச்சு.
கல்யாண நாள் கழிச்சு ஒரு 4 மாதம் கழிச்சு தான் பாப்பா நின்னான். ஸோ 1.5 years வந்து நான் பாப்பா இல்லாமல் ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஒரு 6 months கழிச்சு நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, சரி ஓகே நம்ம வந்து ட்ரை பண்ணி நம்ம பாப்பா பெற்றுக்கலாம், காலேஜ்லாம் பரவாயில்ல, அரியர் தான் போட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு மொத்தமாக கூட அரியர் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுலேருந்து நாங்கள் ஒரு 6 monthsலேருந்து நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். பட் என்னன்னு தெரில, நிக்காமலே அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து ஒரு சில பேர்லாம் சொல்ல கேட்டிருந்தேன், நீங்கள் வந்து அதாவது பாப்பா வேணான்னு நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அது கண்டிப்பாக நிற்காது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க. பட் என்னோட சுச்சுவேஷன் நான் வந்து அந்த மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணும்போது சுத்தமாக நிற்கவே இல்லை. ஒரு கரெக்டாக கல்யாண நாள் வந்தது, ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வருஷம் கம்ப்ளீட்டாக வந்து எங்கள் லைஃப்பை வந்து நாங்கள் வந்து கன்சீவ் ஆகலை, இன்னும் பாப்பா இல்லை அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக ஆயிடுச்சு. நமக்கு வந்து பாப்பா பிறக்காதா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது வந்து ஓப்பனாக நான் நிறைய விஷயம் சொல்ல முடியாது, ஆனால் குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்னோட ஃபீல் புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் ரொம்ப நாள் கழித்து குழந்தை பெற்றவங்களுக்கும் என்னோட ஃபீல் புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, கல்யாணமும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 months, ஒரு 3 மாதம். ஸோ அதுக்கு நடுவில் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஒரு வருஷம் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு வருஷத்தில் நாங்கள் வந்து ஹனிமூன் ஜோடிகள்னு ஒரு சன் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதில் வந்து நாங்கள் டைட்டில் வின்னர். துபாய்க்கு வந்து எங்களுக்கு வந்து 5 days ட்ரிப் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து அது வந்து விசா எடுக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து எனக்கு வந்து கல்யாண நாள் முடிஞ்சு ஒரு 3 monthsல வந்து எனக்கு ரெடி ஆயிடுச்சு, வீசா ரெடி ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து ஏப்ரல் வந்து 11 வந்து நாங்கள் போகிறோம். ஏப்ரல் 11 வந்து நாங்கள் வந்து துபாய் போகிறதா வந்து ரெடி பண்ணியாச்சு. ஏப்ரல் 2 ஏப்ரல் 7 வரைக்கும் எனக்கு எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து ஏப்ரல் 1 அன்னைக்கு வந்து நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம். தூங்கி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, நான் வந்து கன்சீவாக இருக்கிற மாதிரி. உண்மையிலேயே அது வந்து நான் கன்சீவாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக போய் இந்த விஷயத்த நம்ம சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. எந்திரிச்சு பார்த்தா கனவு, ரொம்ப அழுதுட்டேன். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1 year 3 months. ஸோ ரொம்ப அழுதுட்டேன் நான். என் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது வந்து அது என்ன டைம்னா, எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிற டைம் எனக்கு தள்ளி போயிருந்தது, ஒரு 2 days என்னமோ தள்ளி போயிருந்தது. ஸோ அப்போ வந்து எனக்கு ஏதோ ஒரு மனசில் ஏதோ நமக்கு சொல்லும் இல்லையா, எனக்கு அந்த மாதிரி இன்ட்யூஷன் அடிக்கடி வரும். எனக்கு ஏதாவது நடக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இன்ட்யூஷன் சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நினச்சோன்னா எனக்கு அது ஏதோ ஒன்று நமக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கார்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். இருடி, ஒரு 1 week to 10 days ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். இல்லை எனக்கு இன்னமும் மனசில் உறுத்திக்கிட்டே இருக்குது, நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விடிய காலையிலே 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டோம். விடிய காலையில் 8 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி போயிட்டு வாங்கிட்டு வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக 2 கோடு வந்துச்சு. எனக்கு வந்து அந்த சந்தோஷத்தை சொல்ல வந்து வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்து. பட் என்னால் நம்ப முடியல, ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. ஒருவேளை வந்து கார்டு தான் வந்து தப்பாக காமிக்குதோ அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அதை யார்கிட்டையுமே சொல்லலை. பட் எனக்கு என்னோட உள்ளுணர்வு என்னன்னா, என்னோட பாப்பா வந்து நீ அம்மாவாயிட்டேன்னு எனக்கு சொல்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு. ஆனால் வந்து அதை வந்து சரி முழுசாக நம்ம வந்து ஏன்னா ஏமாந்துடும். ஒரு வருஷம் 3 மாதம் பிள்ளையே இல்லாமல் திடீர்னு இது இல்லை, இது ஃபால்ட் அப்படின்ற மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா ரொம்பவே வெக்ஸ் ஆகிடும் அப்படின்றதுனால என் ஹஸ்பண்ட் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு, இதை வந்து நம்பாத, ஈவினிங் நம்ம வந்து டாக்டர்கிட்ட போகிறோம், நம்ம செக் பண்ணுறதுல பாசிட்டிவ்னு வந்ததுன்னா மட்டும்தான் நீ வந்து கன்சீவாக இருக்கன்னு அர்த்தம். இப்போ நீ கன்சீவாக இல்லைன்னு ஸோ நீ அதை ஏற்றிக்காத மைண்டில் அப்படி சொன்னார். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், அப்படியே வெயிட் பண்ணணும். எனக்கு அந்த மார்னிங் 8 மணிலேருந்து அந்த 6 மணிக்கு நான் ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் எனக்கு ஒரு யுகம் போகிற மாதிரி இருந்தது, ஓடிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன ஒரு செமஸ்டர் இந்த 2nd செமஸ்டர் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணிட்டாங்க. 3rd செமஸ்டர்லாம் டோட்டல் 14 பேப்பர்ஸ் நான் எழுதணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த 14 பேப்பர்ஸும் ஒரே டைமில் எழுதி ஒரே டைமில் நான் கிளியர் பண்ணேன்.
ஸோ வந்து இது வந்து எப்படின்னா வெறித்தனமாக படித்தேன். நான் வந்து அரியர் வைக்கிறது எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன். ஏன்னா நார்மலாக நம்ம மேரேஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம நிறைய கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும், ஃபேமிலி சைடாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி சொன்னேன் இல்லையா, குழந்தை இல்லை அது ஒரு சைடு, அதுக்கப்புறம் வந்து சமையல், வீட்டில் சமையல். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா சமைப்பாங்க, ஊட்டி விடுவாங்க, சாப்பிடுவோம், காலேஜ் போவோம். இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா 10 இடத்துலேருந்து நமக்கு அந்த ப்ரெஷர் வரும்போது நம்ம அதை படித்து பாஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம். பட் நான் 14 பேப்பரையும் ஒரே டைமில் வந்து 3rd செமஸ்டர்லேயே, அதாவது நெக்ஸ்ட் இயர் 3rd இயர் 1st செமஸ்டர்லேயே கிளியர் பண்ணேன். ஸோ எல்லாருமே என்னோட மேம்லாம் வந்து எனக்கு கூப்பிட்டு வந்து ரொம்பவே பாராட்டினாங்க. நீ மேரேஜ் ஆகியும் வந்து நீ ஒரே டைமில் எழுதி எல்லாமே கிளியர் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. ஸோ அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அந்த 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிட்டு போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சிச்சோ நமக்கு பாசிட்டிவ் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் டாக்டர் அதே மாதிரி ப்ராக்டிஸ் கார்டு கொடுத்தாங்க. செக் பண்ணோன்னே செம்ம டார்க்காக 2 கோடு விழுந்துருச்சு. 2 கோடு விழுந்தோடனே எனக்கு சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. என் ஹஸ்பண்ட் வெளியில் நிற்கிறாரு, அவர்கிட்ட கொண்டுட்டு போய் அதை காமிச்சோன்னே அவரும் அழுதுட்டாரு, நானும் அழுதுட்டேன். ஏன்னா வந்து 1 year 3 months எங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனால் அதில் நிறைய நான் வந்து அசிங்கம், அவமானம் எல்லாமே நான் சந்திச்சிருக்கேன். ஸோ அந்த சந்தோஷத்தை வந்து எங்கள் 2 பேராலையும் நம்பவே முடியல. அதுக்கப்புறம் கொண்டு போய் டாக்டர் கிட்ட காமிச்சு செக் பண்ணி, ஸோ அப்போலேருந்து பாப்பாவை ரொம்ப நல்லா பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்றதுனால கரெக்டாக அந்த டைம், அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் என் ஹஸ்பண்ட் என்னை கூட்டிகிட்டு போய் பத்திரமா கூட்டிகிட்டு வந்து ரொம்ப ஸ்லோவாக கார் ஓட்டிகிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் சொன்னேன் இல்லையா April 11 நாங்கள் வந்து துபாய் போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதை கேன்சல் பண்ணிட்டோம். கேன்சல் பண்ண உடனே என்னாச்சு, எனக்கு அதுக்கப்புறம் வந்து எனக்கு பாப்பா தான் முக்கியம் ஃபஸ்ட்டு அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் மொபைலில் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்புறம் ஏஜென்சிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த விசாவை கேன்சல் பண்ணிவிட்டு அண்ட் ரீஅரேஞ்ச் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு அவங்க ரொம்ப ப்ளசண்ட்டாக வந்து கண்டிப்பாக பண்ண முடியும், நீங்கள் வந்து கன்சீவாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக இதை நான் வந்து நீங்கள் வந்து அவங்க குழந்தை பிறந்து 3 months கழிச்சு நான் வந்து அலாட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, பாப்பா பிறந்து ஒரு 3 மாதம் கழித்து தான் நாங்கள் வந்து துபாயே போனோம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கன்சீவ் ஆயாச்சு, வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டையும் சொல்லிட்டோம். எனக்கு என்னென்னா வந்து நான் ஃபஸ்ட்டு, அதாவது அது வந்து எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப நாள் கழிச்சு நின்றுச்சுன்னா யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், பாப்பா வந்து ஒரு 3 மாதம் 5 மாதம் 3 மாதம் ஆகட்டும், கன்ஃபார்மாக ஆகிடட்டும், அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் அம்மா ஆகிட்டேன் அப்படின்றது எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்ட்டு கரெக்டாக அன்றைக்கி செக் பண்ண அன்றைக்கி டேவே நாங்கள் எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டோம். எல்லார்கிட்டையுமே எங்கள் அம்மா ஷேர் பண்ணிட்டாங்க, எங்கள் மாமியார் வீட்டு சைட்லேயும் எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டேன். அது வந்து நிற்கலையோ, பட் நான் அம்மா ஆகிட்டேன், எனக்கு அந்த தகுதி இருக்குது அப்படின்றத நான் அந்த உலகத்துக்கு காமிக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி நாங்கள் எல்லாருக்கும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து நல்லபடியாக வந்து நாங்கள் 3rd ஸ்கேன், அதாவது 3rd month ஃபினிஷ் 90 days ஸ்கேன் எடுக்கும்போது பாப்பா நல்லா இருக்குது, ஆக்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே நல்ல க்ரோத்தெல்லாம் நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு ஸோ அப்படியே போயிட்டு இருந்தது எங்களோட லைஃப். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்னாச்சுன்னா நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடக்கும். நான் மாசமாக இருக்கும் போதெல்லாம் என்னை பயங்கரமாக கேர் பண்ணுவார். அந்த கேரிங்லாம் வந்து அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணாவே வந்து வெறும் ஆரஞ்சு பழம் மட்டும்தான் இருக்கும், வேறு பழமே நீங்கள் பார்க்க முடியாது, ஆரஞ்சு மட்டும்தான் சாப்பிடுவேன். எனக்கு என்ன வேணுன்னா எங்கள் மாமியார் என்ன சமைக்கவே விடலை, மாமியார் தான் சமைச்சாங்க, நான் வெறும் சாப்பிட மட்டும்தான் செய்வேன். காலையில் என்னோடய வேலை என்ன அப்படின்னா என்ன பார்த்துக்கிறது, என் ஹஸ்பண்ட் கிட்ட பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் வந்து காலையில் 11 o'clock ஒரு ஜூஸு, 2 o'clock ஒரு ஜூஸு, 4 o'clock ஒரு ஜூஸு, 7 o'clock ஒரு ஜூஸு. இது மட்டும்தான். தண்ணி மிக்ஸ் பண்ண மாட்டேன், சுகர் மிக்ஸ் பண்ண மாட்டேன், இந்த ஜூஸ் மட்டும் வெறும் ஆரஞ்சு ஜூஸ் மட்டும்தான். அப்போ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து கோயம்பேடு ரொம்ப பக்கமாக, ஸோ அதனால் மூடியாக வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் நிரப்பிடுவார். அந்த மாதிரி நான் ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் குடித்து என்னோடய பாப்பாவை பெற்றேன் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் என்னவோ என் பாப்பாவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் தான் பிடிக்கும், அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டேன். ஸோ இது 2 தான் ரொம்ப மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணது, ப்ரோட்டீன் பவுடர் அண்ட் ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிக்கிட்டே இருந்தேன்.
ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டாரு. எப்படி சொல்கிறது, எங்கள் மாமியாராக இருக்கட்டும், எங்கள் அம்மா வீட்டு சைடாக இருக்கட்டும், எல்லாருமே அது ஒரு வாழ்க்கையிலே வந்து ஒரு மறக்க முடியாத நாட்கள்னே சொல்லலாம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்த நாளுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் என்னாச்சு, பயங்கர மழை. அப்போ வந்து நிற மாதம் நினைக்கிறேன், ஒரு 8th மந்த்தோ என்னமோ கம்ப்ளீட்டட் அந்த டைமு. அப்போ வந்து நான் ஸ்கேன் எடுத்தே ஆகணும். அப்போல்லாம் வந்து கரெக்டாக ஒரு 20 days ஒன்ஸ் வர சொல்லிகிட்டே இருப்பாங்க, 10 days ஒன்ஸ் வர சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டைம் செம்ம மழை. நான் வந்து ஆல்ரெடி எனக்கு 2-3 days வந்து கேப் ஆகிடுச்சு. ஸோ போயே ஆகணும். செம்ம மழை, என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கள் கார் அந்த டைமில் வேறு அந்த மழை பெஞ்சதுனால ரொம்ப ஸ்டார்ட் ஆகாமல் போயிடுச்சு. அப்போ என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார் அப்படின்னா வந்து கீழே எங்கள் வீட்டில் வந்து ரெண்ட்டுக்கு வந்து ஆட்டோக்கார் ஒருத்தர் இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஆட்டோ எடுத்துகிட்டு வந்து என்ன வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு, அண்ட் அங்கே வந்து என்னாச்சுன்னா அது செம்ம எப்படி சொல்கிறது, ஒரு சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு அப்படி சொல்லலாம். நாங்கள் வந்து ஆட்டோவில் போயிட்டு இருந்தோம், பயங்கர மழை. அப்போ வந்து வடபள்ளிக்கிட்ட வரும்போது ஒருத்தவங்க வந்து, நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து கோடம்பாக்கம் WCFல தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு. அப்போ வந்து பேக்கேஜ் வந்து 8,999 இருந்துச்சு பேக்கேஜ். ஸோ வந்து அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அங்கே தான் வந்து கன்சல்டேஷன், ஸ்கேனு எல்லாமே, பாப்பா பிறக்கிற வரைக்கும் எல்லாமே அந்த பேக்கேஜில் இது அடங்கிடும். அப்போது அந்த டைம் 2011. ஸோ அங்கே தான் போய் பார்த்துட்டு இருந்தோம், கோடம்பாக்கம் WCFல தான் போய் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா, நாங்கள் வடபள்ளி போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து அவர் நிஜமாவே அவர் ஆட்டோக்காரங்கன்னு நினச்சிட்டு சவாரி கேட்டு, நான் வந்து அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உடனே ஹஸ்பண்ட், சிஸ்டர் இவங்களை வேணா ஏற்றிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஏற்றிங்க, எனக்கு கூட பிரச்சனை இல்லைன்ட்டு அவங்களே ஏற்றி கொண்டு போய் அவங்கள கோடம்பாக்கத்தில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போனோம். அதெல்லாம் வந்து விழுந்து சிரிச்சு, எனக்கு எப்படி சொல்கிறது, அந்த நேரம் மாதத்துல எனக்கு சிரிச்சு வயிறே வலிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அங்கே போய் ஸ்கேன் எடுத்துட்டு திரும்ப ரிட்டனுக்கு ஆட்டோக்கு வரும்போதெல்லாம் நாங்கள் இதை சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, அவர் வந்து அப்போ தான் காட் ப்ராமிஸாக அவருக்கு ஆட்டோ ஓட்ட தெரியும், அண்ட் ஆட்டோ ஓட்டுவார் இவ்வளோ சூப்பரா அப்படின்றத வந்து நான் அப்போ தான் பார்த்தேன். ரொம்ப வியந்துட்டேன்னே சொல்லலாம். எனக்கு தெரியல, நம்ம புதுசாக ஒரு விஷயம் உங்கள் செய்யும்போது ரொம்பவே அட்ராக்ட் ஆகணும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாப்பியாக வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன்ல, என்னோட இன்ட்யூஷன் ஏதாவது நமக்கு சொல்லிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எங்கே ட்ரெஸ்ஸு பார்த்தாலும் வந்து பொம்பளை குழந்தையோட ட்ரெஸ்ஸு தான் கண்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த ட்ரெஸ் பாப்பாவுக்கு நல்லாயிருக்கும் அப்படி யோசிப்பேன். நமக்கு என்ன பாப்பானே தெரியல, நம்ம வந்து பாப்பா ட்ரெஸ் எடுக்கிறோமே அந்த தாட் எனக்கு வந்துக்கிட்டே இருந்தது. அகைன் என் ஹஸ்பண்ட் கேட்கும் போதெல்லாம் அவள் உதச்சிட்டு இருக்கா, அவள் இங்கே குத்துறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருப்பானா. எனக்கு அந்த ரிலேட் ஆகிட்டே இருந்தது பாப்பாவோட. நான் பாப்பா கூட வந்து தனியாலாம் நிறையா டைம் பேசியிருக்கேன். அண்ட் பேசும் போதெல்லாம் தங்கக்குட்டி பாப்பா எப்படி வெளில வர போகிற அப்படி தான் நான் பேசுவேன். ஸோ அப்போவே எனக்கு வந்து பொம்பளை குழந்தை தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், எங்கள் பொம்பளை பிள்ளை மாதிரியே தான் எனக்கு தோணிகிட்டே இருக்குங்க அப்படின்னு. அவர் சொன்னார், இவ்வளோ நாள் கழித்து நின்று இருக்கு, எந்த பிள்ளையாக இருந்தேன்னடி, நல்லபடியோட பிள்ளை பிறந்தா போதும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் எனக்கு கனெக்ட் ஆகிட்டே இருந்தது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய மாதம் ஆயிடுச்சு, பாப்பா வந்து சீமந்தம் பண்ணலான்னு பிளான் பண்ணி எங்கள் மாமியார் வீடு சைடில் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து வடபள்ளியில் இருக்க அக்ஷய் இன் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தான் நாங்கள் வந்து சீமந்தம் ஃபங்க்ஷன் பண்ணோம். ஸோ அந்த அக்ஷய் இன் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு வெளியில் வரோம். வெளியில் வந்து நான் நிற்கிறேன், என் ஹஸ்பண்ட் கார் எடுத்துகிட்டு வெளியில் வரதுக்காக நிற்கிறாரு. நான் நின்றுட்டு அப்படியே அந்த அக்ஷய் இன்னுன்னு பார்க்குறேன். ரியலாக நான் வந்து நம்ம பேர், அதாவது அக்ஷய்னு ஆம்பளை பேரும் இருக்குது, நம்ம பேர் அக்ஷயான்னு பேர் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன். பட் எனக்கு அந்த அக்ஷயான, அதுக்காக தான் நான் அக்ஷயான்லாம் பேர் வைக்கல. பட் அந்த அக்ஷயன்ற பேரை கூட வந்து அது ஒரு பொம்பளை பிள்ளையோட ரிலேட் பண்ணி என்னோட மைண்ட் யோசிக்குது அப்படின்னா, உண்மையிலேயே வயிற்றுக்குள்ள அவ்வளோ இன்டெலிஜென்ஸாக இருந்து என்னோட ஒரு விஷயத்தையும் என்னோட பிரெயினுக்கு அவள் கொண்டுட்டு வரா அப்படின்னும் போதே எனக்கு ரொம்ப, பாப்பா பிறக்கும் போதே பயங்கர செம்ம ஆக்டிவாக இருப்பா. அண்ட் எப்படி சொல்கிறது, அவள் உதைக்காத நேரமே இருக்காது, உதைச்சிட்டே இருப்பா கண்டினியூஸாக. எப்படி சொல்கிறது, ஒரு சில பேர் வந்து ஸ்கேன் எடுக்க போனால் உடனே அமைதியார், அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. எப்போ பாரு உதச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நைட் ஃபுல்லாக தூங்கவே விட மாட்டா. இப்படி பிறண்டு இப்படி நிற மாதத்தில் நான் நிறையா, பட் எனக்கு அது எல்லாமே வந்து வழியாகவே தெரியல.
சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அந்த உணர்வுகள் வந்து சொல்ல வார்த்தையே இல்லை. அதெல்லாம் வந்து நான் வந்து ரொம்பவே ஹாப்பி. அதாவது நான் அதாவது சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு விஷயம் உடனே கிடச்சிட்டா அதோட அருமை தெரியாது. ஆனால் அதுவே வந்து நம்ம வேண்டி 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 அந்த விஷயம் கிடைக்கும் போது அதோட அருமை வந்து சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லாத அளவுக்கு அந்த பொருள் வந்து ரொம்ப ப்ரெஷியஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என் பாப்பா எனக்கு ரொம்பவே ப்ரெஷியஸ். உண்மையிலே தவ இருந்து பெற்றேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஐயப்ப பூஜைக்கெல்லாம் போகும்போதெல்லாம் வந்து சாமிக்கிட்ட போய் எனக்கு ஜென்ரலாக கோயிலில் போய் நின்னாவே வந்து எனக்கு அழுகுதான் வரும். அந்த டைம் எல்லாமே அந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நினச்சி தான் அழுவேன். எனக்கு வந்து இந்த ஒரு குறையை மட்டும் தயவு செஞ்சு கொடுத்துறாத, நான் பிள்ளை இல்லைன்ற அந்த குறையை மட்டும் கொடுத்துறாத, எனக்கு என் புருஷன் நல்ல புருஷனாக அமைஞ்சிருக்காங்க, இந்த குறையை எனக்கு கொடுத்துறாதுன்னு நான் அழுதுகிட்டே இருப்பேன். அதே மாதிரி தான் எந்த ஐயப்ப பூஜை போனாலும் எனக்கு அப்படியே கண்ணில் அப்படியே அழுதுகிட்டே இருப்பேன். உண்மையிலே அந்த ஒரு வருஷம் வந்து பயங்கர ஸ்ட்ரகிள். ஸோ வந்து பாப்பா வந்து நவம்பர் 30 வந்து நான் போய் அட்மிட் ஆனேன். அண்ட் அட்மிட் ஆன கதையை நான் சொல்லியே ஆகணும். ஆக்சுவலாக வந்து என்னாச்சுன்னா, எனக்கு வந்து டேட் வந்து டிசம்பர் 15 தான் கொடுத்துருந்தாங்க. இந்த நவம்பர் 30 எனக்கு நவம்பர் 29 எனக்கு பயங்கரமாக விட்டு விட்டு வலிச்சுட்டே இருந்துச்சு. அப்போவே நான் வந்து என்ன பண்ணேன், எனக்கு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லை. நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்கள் அம்மா என்னன்னா ஆசீர்வாதம் பண்ணி திருநூறு வச்சு நல்லபடியாக பிள்ளையோட வா அப்படிமா, இன்னும் 15 நாள் இருக்குமா டைம், நான் டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு தான்மா போகிறேன் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா நீ பிள்ளையோட தான் வருவேன்னு சொல்லி எங்கள் அம்மா திருநூறு வச்சு விட்டாங்க. எங்கள் அம்மா வந்து எப்படி சொல்கிறது, எங்கள் அம்மா வரை ஒரு லைஃப் டைமில் ஒரு சோல் நம்ம பார்க்கவே முடியாது. எங்கள் மேலே என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. எங்கள் அம்மானா எனக்கு உயிர்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் திருநூறு வச்சுட்டு அமிச்சிட்டு நான் என் ஹஸ்பண்ட் கூட என்ன பண்ணிட்டேன், பைக்கில் தான் போனோம். அப்போது கார்லாம் எடுத்துகிட்டு போகல, பைக்கில் தான் போனேன். எங்கள் அம்மா பைக் வேணா நீங்கள் ஆட்டோ கார் ஏதோ வந்து சர்வீஸ்க்கு போயிருந்தேன் அந்த டைமு. அப்போ வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க நீங்கள் கேப் பிடிச்சி போயிடுங்க அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் கூட தான் நான் பைக்கில் தான் போவேன்னு சொல்லிட்டு அந்த வழியோடு உட்காந்து என் ஹஸ்பண்ட் கூட பைக்கில் போயிட்டு, நான் செக்கப்புக்கு தான் போகிறேன்னு நான் நிஜமாவே நினச்சேன். நான் அட்மிட் ஆக போகிறேன்னே நான் நினைக்கல. அண்ட் அட்மிட் போய் செக்கப் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு ஆல்ரெடி வந்து 3 இன்ச்சஸ் ஓப்பன் ஆகிடுச்சு, நீங்கள் அட்மிட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், எங்கள் பாருங்க திருநூறு வச்சு விட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி என்னை அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி அன்றைக்கி அட்மிட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டேவே பாப்பா பிறந்துட்டா. நெக்ஸ்ட் டே வந்து 10:20 பாப்பா பிறந்தா. வியாழக்கிழமை அன்னைக்கு பாப்பா பிறந்தா. பாப்பா பிறந்த அப்போ வந்து என்னாச்சுன்னா, ஆக்சுவலாக என் கூட இருந்தது ஃபுல்லாகவே எங்கள் அண்ணி தான் என் கூட இருந்தாங்க. அம்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அம்மா இருந்தால் வந்து குழந்தை வெளியில் வராது அப்படின்னு சொல்லி எல்லாருமே இருந்தாங்க. எங்கள் மாமியார், எங்கள் நாத்தனார், எங்கள் அம்மா, என் தங்கச்சி, என் தம்பி எல்லாருமே இருந்தாங்க என் கூட இருந்தாங்க. பட் யாருமே என் பக்கத்தில் இல்லை. நான் பெரிய நாத்தனார் பூஜா மட்டும்தான் என் பக்கத்தில் இருந்தாங்க. பூஜா அண்ணி மட்டும்தான். அவங்க தான் வந்து அப்போல்லாம் வந்து என்னென்னா, அங்கே அந்த WSFல வந்து குழந்தை பிறக்கிறது லைவாகவே கூட இருக்கலாம். ஸோ அப்போ வந்து அவங்க தான் குழந்தைய வந்து என்னை பாப்பாவை பார்த்துட்டு நீ வந்து புஷ் பண்ணு பாப்பா வந்துடும் சொல்லி அவங்க தான் ஃபஸ்ட்டு என்னோட பாப்பாவை பார்த்தது. அவங்களுக்கும் அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி லைவாக வந்து குழந்தை பிறக்கிறத பார்க்கும்போது. இப்போ குழந்தை பிறக்கும் போது ஆக்சுவலாக வந்து குழந்தை வந்து தலை தானே ஃபஸ்ட்டு வெளில வரும். எங்கள் நாத்தனார் வந்து என்னன்னா அது குழந்தை இவ்வளோ கருப்பாக இருக்கே அப்படின்னு வச்சாங்க தலையை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் குழந்தை வெளியில் வந்தோன்னே ஃபுல்லாக வெள்ளைன்னு வந்துச்சு. அப்புறம் என்கிட்ட சொல்கிறாங்க, பகவதி பாப்பா பயங்கர வெள்ளையாக இருக்கா, ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வலியும் தாண்டி அந்த குழந்தைய அழகாக நம்ம பெற்று எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வாஷ்மெண்ட் கொண்டு வந்து வச்சோன்னே என்கிட்ட குழந்தைய காமிச்சாங்க. குழந்தைய காமிச்சோன்னே உண்மையிலே சைனா குழந்தை மாதிரியே இருக்குது. சைனா பேபி சொல்லுவாங்களா அந்த மாதிரியே இருந்துச்சு. என்னடா அது குழந்தைகளே மாற்றி கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டாங்களா அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து சரி எதுவுமே நான் பேசலை. அதுக்கப்புறம் பக்கத்தில் படுக்க வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பா அங்கேருந்து வராரு, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தைய பார்த்துட்டு இந்த சைனா மாமா எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உனக்கும் அப்படி திரும்ப தெரியுது, எனக்கும் அப்படி தான்ப்பா தெரிஞ்சிச்சு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பாப்பா வந்து எப்படி சொல்கிறது, ரொம்பவே கடவுள் கொடுத்த கடவுள் வெயிட் பண்ணதுக்கு வந்து ஒரு பெரிய 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 எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பாப்பா அப்படின்னே சொல்லலாம்.
இதுதான் என்னோட பாப்பாவோட பர்த் ஸ்டோரி அண்ட் என்னோட ப்ரெக்னன்சி ஸ்டோரி. அண்ட் இன்னும் யோசிச்சா இன்னும் நிறைய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து என்னோட எவ்வளோ லவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் அண்ட் அதே சமயத்தில் இந்த ப்ரெக்னன்சி ஜேர்னியாக இருக்கட்டும், நான் வந்து ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி சொல்லலை. எனக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதை அப்படியே நான் சொல்லிகிட்டே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதாவது இந்த வீடியோஸ் எல்லாமே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பாப்பாவோட நான் பர்த்டே பிக் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் பாப்பா பிறக்கும் போது எப்படி இருந்தாலும் நான் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோலேயே. எடுக்கல, ஒரு மாதம் கழிச்சு தான் எடுத்தோம். ஸோ ட்ரை பண்ணுறேன், பார்த்துட்டு லேப்டாப்பில் இருந்ததுன்னா அதையும் எடுத்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டேயோட ஃபோட்டோஸ் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப அழகா இருப்பா. எப்படி சொல்றது, அப்படியே என்னோட சாமி, அது குலசாமின்னே சொல்லலாம். நிஜமாவே வந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும். நான் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக HDFC பேங்க்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த கரெக்டாக அந்த குழந்தை பிறந்து ஒரு 3 மாதம் கழிச்சு ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த டைமில் வந்து நான் வால்பேப்பரில் வந்து பாப்பாவோட ஃபோட்டோ வச்சுருப்பேன். எல்லாருமே வால்பேப்பர்னு நினச்சாங்க. அது என் பாப்பான்னு சொன்னால் யாருமே நம்பவே இல்லை. உன்னோட பாப்பாவா? வால்பேப்பரை பார்த்துட்டு உன்னோட பாப்பான்னு போய் சொல்ல. அதுக்கப்புறம் உள்ளே போய் பாப்பா கூட ஃபோட்டோ எடுத்த பிக்க காமிச்சா மட்டும்தான் நம்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடந்தது. அந்த அளவுக்கு அவ்வளோ லட்சணமாக என் பொண்ணு இருப்பா. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னோட ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு தேடி வந்துட்டே இருக்கும். நன்றி.